அன்பு சீக்கிரமே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, எந்த தப்புமே பண்ணாத அன்பு கண்டிப்பாக சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் நிறையா சிக்கல்கள் இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆனந்தியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அன்புக்கு ஆதரவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆனந்தி என்ன செய்ய போகிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து பெருசாக எந்த ஒரு அவுட்புட்டும் வரமாட்டேங்குது அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஆனால் இருந்தாலும் ஆனந்தி அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கர் அவரோட பற்றி எல்லா கதையும் இன்னைக்கு தெரிய வருது. ஸோ அவரோட பொண்ணு யாரு, மஞ்சு அப்படின்றவங்க யாரு, அண்ட் இவர் எந்த தப்புமே பண்ணலை, எதற்காக இவர் மேலே பழி போட்டாங்க. அதாவது அவங்க ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த பாஸ்கர் அப்படின்றவரோட ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட பையன் வந்து ரோட்டில் படுத்துருக்கிறவங்க மேலே கார் ஏற்றிட்டாரு, கால் உடஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாஸ்கர் அப்படின்றவரை ஆஜராக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயத்தை நம்பி இவரும் ஆஜராயிருக்காரு. ஆனா அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணோட பணம் இருந்திருக்குது. இதை பார்த்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது மட்டும் கிடையாது, இந்த கொலையை நீ தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதையும் அவரோட கணக்குல எழுதிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதனாலதான் அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பு பத்தின விஷயங்கள் ஆனந்தி அவர்கிட்ட சொல்ல ஒரு வழியா ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் மேலையும் தப்பு இல்லை, ரெண்டு பேரும் நிரபராதிகள் அப்படின்ற விஷயம் இப்போ அன்புக்கும் சரி அவருக்கும் சரி தெரிய வந்துருச்சு. இப்போ அன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாஸ்கர் அப்படின்றவரோட பொண்ணு மஞ்சு இருக்காங்க இல்லையா, அவங்கள நீ வீட்டுக்கு கூட்டு போ ஆனந்தி, நான் சொன்னேன்னு சொல்லு அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தாங்க நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். அண்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அன்புக்கு ஆதரவா ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அன்பு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அவருக்கு ஆதரவா ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா ஆனந்தியால கண்டிப்பா முடியாது. ஆனந்தியை தாண்டி யாராவது பெரிய ஆள் அவங்களுக்கு உதவி பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும். இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ சீக்கிரமே அன்பு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா அரவிந்த் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஆனந்தி கண்டுபிடிக்க இப்பதான் அந்த விஷயத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துடும். அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்பு மேல எந்த தப்பும் இல்லாத போது அவர் எதற்காக ஜெயிலுக்குள்ள இருக்கணும்? கண்டிப்பா அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாது. சீக்கிரமே அவர் வெளியே வந்தாதான் இன்னும் அவரும் நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ பார்க்கலாம் அன்பு இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு, எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர போறாரு அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். அண்ட் அதே மாதிரி மகேஷ் ஒரு பக்கம் முழுசா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் இவரோட எதிரிகள், அன்போட எதிரிகள் பாத்தீங்கன்னா அவரை விட ரொம்ப கிளவரா யோசிக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்களால பெருசா எந்த ஒரு ஆதாரத்தையும் திரட்ட முடியல. அதான் உண்மை. சோ இவங்களால என்னதான் ஆதாரத்தை திரட்ட முடிஞ்சு ஒரு ஆதாரத்தை அவங்க திரட்டிட்டாலும் அந்த ஆதாரத்தை எப்படிடா அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு அந்த ஒரு ஆதாரத்தை அழிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.